8வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம். பூதக்ராமசயேவாயம் பூத்வா பூத்வா பிரளீயதே ராத்ரியாகமே வஷஃப் பார்த்த பிரபவந்த்யகராகமே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஞான யோகத்தை உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். சமஸ்த மனித குலத்தில் உள்ள அனைவருக்கும் அனைத்து காலத்திலும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உரிய ஒரே தீர்வாகிய ஆத்ம ஞானத்தை முதல்ல உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். முதல் 6 அத்தியாயத்தில் ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் முறையாக பகவான் சொன்னார். ஜீவன்கிட்ட 2 அம்சம் இருக்குது. ஆத்ம அம்சம் ஒன்று இருக்குது, அனாத்ம அம்சம் ஒன்று இருக்குது. நம்ம அனாத்மாவோடு நம்ம இணைத்து கொண்டு இருக்கின்றோம். நம்மை அனாத்மாவாக நினைத்து கொண்டு இருப்பது வரைக்கும் நம்மளால் இந்த சுகதுக்கத்திலிருந்து முழுமையாக வெளிவர முடியாது. அதுக்குரிய ஒரே வழி என்ன? ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக. தன்னை ஒருவன் முழுமையாக ஜீவபாவத்திலிருந்து விடுபட்டு தன்னை ஆத்மாவாக உணர வேண்டும் அப்படின்னு பெரிய ஒரு விஷயத்தை சொன்னார். அதுக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகத்தையும் நம்ம நிறையா பார்த்தோம். ஞானயோகம்ங்கிறது முழுமையான தீர்வு. அந்த ஞான யோகத்தை அடைவதற்கு பக்குவத்தை கொடுக்கறதற்கு கர்மயோகம் உபதேசிக்கப்பட்டது. நம்மளுடைய கடமைகளை நம்ம எந்த குடும்பத்தில் எந்த பொறுப்பில் நம்ம இருக்கோமோ அதை ஈஸ்வர அர்ப்பண புத்தியோட ஈஸ்வர பிரசாத புத்தியோட நம்ம செய்யும்போது என்ன ஆகும்? நம்மளுடைய மனம் பண்படுகின்றது, பக்குவம் அடைகின்றது, மனதில் உள்ள சஞ்சலங்கள் குறைய தொடங்குகின்றது. அப்படிப்பட்ட மன தூய்மை பெற்ற மனதினால்தான் இந்த ஞான யோகத்தை கிரகிக்க முடியுங்கிறத பகவான் சொன்னாருன்னு பார்த்தோம். அடுத்து 2வது ஷட்கம், 1லேருந்து 6 வரைக்கும் முதல் ஷட்கம்னு பார்த்தோம். அடுத்து 7லேருந்து 12 வரைக்கும் 2வது ஷட்கம். இதில் ஈஸ்வரனுடைய தத்துவத்தை பகவான் விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கார். ஈஸ்வரன் அப்படிங்கும்போது இவ்வளோ நாள் நம்ம கோயிலில் போய் ஒரு ரூபத்தில் ஒரு இடத்துல நம்ம போய் வழிபட்டு வந்த ஈஸ்வரனுங்கிறது அது பிகினிங் ஸ்டெப்பு. நம்ம ஈஸ்வருடைய தத்துவார்த்தத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காருன்னு பார்த்தோம். ஈஸ்வரன் அப்படிங்கும்போது அவர்கிட்ட 2 அம்சம் இருக்குது. மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. உண்மையில் இறைவன்தான் இந்த உலகிற்கு நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார், உபாதான காரணமாகவும் இருக்கின்றார். இன்டலெக்சுவல் காஸ், மெட்டீரியல் காஸ். அவரே உலகமாக இருக்கின்றார். உலகம் வேறு, இறைவன் வேறு அல்ல அப்படிங்கிறத பெரிய தத்துவத்தை நமக்கு முதல்ல 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம். நம்ம அந்த அபராபிரகிருதி பராபிரகிருத்தின் மாறுகின்ற இந்த உலகத்திற்கு மாறாத ஆதார தத்துவமாக இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். அர்ஜுனனுக்கு விளக்கமாக தன்னுடைய அந்த பராபிரகிருதி அபராபிரகிருத்தியை பகவான் வெளிப்படுத்தினார். எப்படி நீரில் சுவையாக இருக்கின்றேன், அக்னியின் ஒளியாக இருக்கின்றேன், உஷ்ணமாக இருக்கின்றேன், உலகத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக நான் தான் இருக்கின்றேன், சூத்திரே மணிகனாயிவ அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதை அறிந்தவன் இந்த பராபிரகிருதி அபராபிரகிருதி 2ஐயும் இறைவனுடைய 2 அம்சத்தையும் நன்றாக புரிந்து கொண்டவன் மீண்டும் பிறப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு 7 விஷயத்தை அவன் நன்றாக தெரிந்து கொள்கின்றான் அப்படிங்கிறத 7வது அத்தியாயத்தில் முடிக்கும்போது சொன்னார். அந்த 7 கேள்விகளுக்கு பகவான் இந்த 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தில் விடை சொன்னாருன்னு பார்த்தோம். முதல்ல 6 கேள்விக்கு ஈஸியாக 1 வரியில் சொல்லிட்டு 7வது கேள்வியாகிய அந்த பிரயாண காலம் மரண சமயத்தை பற்றி விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கார். இது நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. வேதத்தில் இருக்கிற இது ஒரு கீதையில் ஒரு ஸ்பெஷல், இது தனியான ஒரு அத்தியாயம். நமக்கு சின்னதாக பல விஷயங்கள் நமக்கு தெரியணும். மோக்ஷத்தில் 2 மோக்ஷம் இருக்குது. ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு 2 இருக்குது. எல்லாம் குட்டி குட்டியாக தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. ஜீவன் முக்தி அப்படின்னா நம்ம அத்வைத சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் வாழும்போதே மோக்ஷம். மோக்ஷம்னா என்ன? முழுமையாக அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுபடுவது. ஒருவன் தன்னை ஆத்மாவாக புரிந்து கொண்டால், வாழும்போதே ஆத்மாவாக புரிந்து கொண்டால் அவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் முழுமையாக விடுபடுகின்றான். அவன் இறந்ததற்கு அப்புறம் மீண்டும் பிறப்பதில்லை. அந்த ஜீவன் முக்தனுடைய மரணத்தை தான் விதேக முக்தின்னு நம்ம சொல்கிறோம். புதுசாக சொல்கிறவங்களுக்கு இந்த சில டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸி. முக்தியில் 2 விதம் இருக்குது. பக்தர்களில் 4 விதம் இருக்குது. ஆர்த்த பக்தன்,
அர்த்தார்த்தி பக்தன், ஜிக்ஞாசு பக்தன், ஞானி பக்தன். கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுள்கிட்ட போகிறவன் ஆர்த்த பக்தன். சதா காலமும் இறைவனை பொருளுக்காக பற்றி கொண்டு இருப்பவன் அர்த்தார்த்தி பக்தன். இறைவனுடைய தத்துவத்தை அறிய விரும்புபவன் ஜிக்ஞாசு பக்தன். இறைவன் வேறு நான் வேறு அல்லன்னு புரிஞ்சுக்கிட்டவன் ஞானி பக்தன். 4 ஸ்டெப்பு நம்ம பார்த்தோம். எல்லாருமே முதல்ல ஆர்த்த பக்தனாக தான் நம்ம தொடங்குறோம். முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது பரீட்சைக்கு மட்டும்தான் கடவுள்கிட்ட நம்ம போவோம். அப்படி தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய தேவைகளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிறோம், நம்ம முதல்ல நமக்காக பிரார்த்தனை பண்ணோம், அப்புறமாட்டி நம்மை சேர்ந்தவர்களுக்காக பிரார்த்தனை பண்ணோம். இப்படி என்ன ஆகுது, நம்ம பக்தி டெவலப் ஆகிட்டு வரும். அப்புறம் ஒரு பார்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நமக்கு ஒரு காரியத்துக்காக இத்தனை நாள் பதிகம் படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு அதுக்காக படிக்க தொடங்குவோம். அப்போ படிக்கும்போது என்ன ஆகும், நமக்கு சில காரியங்கள் நடக்கும். நமக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு அதிலே ஒரு சுகம் வர தொடங்கும். அப்புறம் முதல்ல பொருளுக்காக பக்தி பண்ணோம்னா அப்புறம் என்ன பண்ணுறோம், பக்திக்காக பக்தி பண்ண தொடங்கும். அப்போ அது படிக்கிறதே நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகும். பகவானே அப்படி தான் ஸ்ரத்தையை வளர்த்துக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். இப்போ 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க. பக்தியில் 2 விதம் இருக்குது. சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. சகாமம்னா பொருளுக்காக பக்தி பண்ணுவது, நிஷ்காமங்கிறது பக்திக்காக பக்தி பண்ணுறது. பக்தியே நல்லா இருக்குது, நான் உன்னை பாடிக்கிட்டே இருக்கேன், நீ எனக்கு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, எனக்கு இதுவே எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு என்ன ஆகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக வயசு வர வர என்னது நமக்கும் பற்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். அவங்கவுங்க வேலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு ரூட் கிடைச்ச மாதிரி இருக்குது. அதனால தான் நம்மளுடைய சாஸ்திரத்திலேயே பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு 4 ஆசிரமங்கள் இருக்குது. முதல்ல பிரம்மச்சரியத்தில் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், மாணவ பருவம், அப்புறம் இல்லற பருவம், குழந்தைகள்லாம் பெருசாகிறாங்க. அப்புறம் சாஸ்திரமே வானப்பிரஸ்தம்னு ஒன்று கொடுத்துருக்கு. வானப்பிரஸ்தத்தில் கணவன் மனைவி சேர்ந்துருக்கலாம். இப்போ நமக்கு பகவானே அப்படி ஆக்கிடுறார். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வெளியூருக்கு போயிடுறாங்க, நம்மெல்லாம் தனியாக தான் இருக்கிற மாதிரி என்ன ஆயிடுது. அதுக்கப்புறம் சந்நியாசம், ஏகாந்தம், நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி. அப்போது இதில் நமக்கு என்ன ஆகுது, பக்தி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருதுன்னு பார்த்தோம். நம்ம எதுக்காக படிக்கிறோம், எதுக்கு சொல்கிறோன்னா பிரயாண காலத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன ஆகிறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பு எல்லாத்தையும் விட்டுட்டோம். இப்போது அர்ஜுனன் கேட்குறான் பிரயாண காலத்தை பற்றி. கேட்கும்போது பகவான் சொல்கிறாரு, முக்தியில் ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு பார்த்தோம். இப்போ இதில் புதுசாக ஒரு டாப்பிக்கை கொடுக்குறாரு, கிரம முக்தி அப்படிங்கிற ஒரு பதம் சொல்லப்படும். கிரம முக்தி அப்படின்னா நம்ம அடுத்த பிறவியை நம்ம நிர்ணயிக்க முடியும். பகவான் ஒரு சீக்கிரட்டை சொல்கிறார். இப்போ உன்னுடைய பிராரப்தம் என்னங்கிறத என்ன பண்ண முடியும், உன்னால் மாற்ற முடியாது. அது எய்யப்பட்ட அன்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த அம்பு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது எங்கோ ஒரு இடத்துல குத்தி தான் நிற்கும். அந்த இடையில போய் என்ன பண்ண முடியாது, அதை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அது மாதிரி பிராரப்தம், என்ன ஒரு கர்மா நமக்கு வெளிவந்துச்சோ அது தன்னுடைய செயலை செஞ்சு தான் ஆகும். இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது, அடுத்த பிறவி நம்ம கையில் இருக்குது. அடுத்த பிறவி நமக்கு மேலான பிறவி கிடைக்கலாம், கீழான பிறவி கிடைக்கலாம், பிறவி இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி சொர்க்கலோகத்துக்கு போகலாம். இது நம்மளுடைய சாய்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பகவான் சீக்கிரட்டாக சொல்லி கொடுக்குறார். நீ நிர்ணயம் பண்ணலாம், ஃப்யூச்சர் உன்னுடைய கையில் தான் இருக்குது. அதான் நம்ம கர்மா தேரி ரொம்ப ஏற்றுக்கிறது கிடையாது. எல்லாமே நம்மளுடைய தலையெழுத்து அப்படின்னு நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அதை சொல்ல மாட்டோம். கர்மா தேரினால ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இந்த ஆன்மீகம் இருக்கிறவங்களாம் போதும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் முயற்சியே பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் நினைப்பாங்க. அவங்க விதிப்படி நடக்கும் அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் இருப்பாங்க. அப்படிலாம் நம்ம சொல்கிறது கிடையாது. கர்மா தேரினால் நமக்கு நிறையா நன்மைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னா அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கர்மா தேரியில் யார் முழுமையாக நம்பிக்கை வச்சுருக்காங்களோ நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டோம். என்னுடைய பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பிரச்சனையே பொறுப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், நம்மளே எடுத்துக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டியால் நம்ம கையில் வந்துடுது. இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். 2வது ஏற்றுக்கொள்ளும் தன்மை வருது நமக்கு. ஓகே, முடிஞ்சு போச்சு, என்ன பண்ண மாட்டோம், அவங்கள குறை சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலாம். இந்த கர்மா தேரினால் நமக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை வருகின்றது. 3வது
ஏதோ ஒரு காரணத்தினால இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன், இப்போ நாளைக்கு நான் நல்லா இருக்கணும்னா அது என் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த முயற்சி நமக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற அந்த சுய முயற்சி நமக்கு வருகின்றது. இதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போது நம்மளுடைய கர்மா தான் நமக்கு அடுத்த இதை டிசைட் பண்ண போகுது. அப்படிங்கும்போது பகவான் இன்னொரு சீக்கிரட்டை சொன்னார், உன்னுடைய மரண காலத்தில் எதை நினச்சிட்டு நீ சாக போறியோ அதுக்கும் உன்னுடைய அடுத்த பிறவிக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படிங்கிற சீக்கிரட்டை சொன்னார். அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி? ஏன்னா சதா காலமும் நம்ம இறைவனையே நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அந்த மரண காலத்தில் நம்ம அந்த ஸ்மரணையில் உயிரை விட முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த ஸ்மரணையிலே இருக்கணும். நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா அதனால தான் நமக்கு ஆசிரமங்கள் வச்சுருக்கு. வானப்பிரஸ்தம் வந்துருச்சு அப்படின்னாலே பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அடுத்த பிரயாணத்துக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம தயாராகிறோம். இப்போ வந்து எல்லாருமே நமக்கு இந்த நாட்டுக்கு போகவா அந்த நாட்டுக்கு போகவான்னு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? பிள்ளைங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு என்ன பண்ணுறோம்? ப்ரிப்பேர் பண்ணுறோம். விசாவை இது பண்ண வேண்டியது இருக்குது, பாஸ்போர்ட்டை சரி பார்க்க வேண்டியது இருக்குது. அது மாதிரி இது ஒரு கடைசி பயணம், நம்ம போக வேண்டிய கடைசி பயணம். ஏன்னா மறந்துடக்கூடாது, நம்ம என்னதான் நம்ம உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகணும். யாரும் நம்ம கூட வர எந்த உறவையும் நம்ம என்ன பண்ண முடியாது, கூட்டிகிட்டு போக முடியாது. அப்போ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி? இப்போ நமக்கு மரண காலத்தில் இந்த எண்ணம் வருமா வரலையா அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மார்க்கம் வச்சுருக்காரு நமக்கு. இந்த யோக மார்க்கத்தில் என்ன பண்ணலாம்? நீ பிளான் பண்ணி உன்னுடைய மரணத்தை நிச்சயம் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. மரண காலத்தில் நீ வந்து அந்த பிராணனை என்ன பண்ணலாம்? அந்த பிராணனை உத்கிரமணம்னு சொல்கிறோம். அந்த பிராணனை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நீ என்ன பண்ணலாம்? அதை நீ விட முடியும். அது முடியுங்கிறதுக்கு நிறையா பிரமாணங்கள் நம்ம பார்க்குறோம். தயானந்த சுவாமிஜி ஆசிரமத்தில் ஒரு சன்னியாசி வந்து அவங்க சாமிகிட்ட அவ்வளோ நாள் பாடம் கேட்டவங்க ஆரத்தி காட்டிட்டு அப்படியே விழுந்து அப்படியே சமாதியானாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அவங்களுடைய அப்போ பக்தியை நமக்கு எவ்வளோ தூரம் இருந்திருக்கணும். அப்போது அந்த மாதிரி இறைவனுடைய ஸ்மரணத்தை நம்ம நிச்சயம் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? எப்போவுமே சதா அந்த நினைவிலேயே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். நம்ம ரொம்ப இந்த யோக மார்க்கத்தில் இந்த கபால மோட்சத்தை ரொம்ப வலியுறுத்துறது கிடையாது. ஏன்னா இதுபோல் அந்த கடைசி நேரத்தில் ஒருத்தன் தன்னுடைய மனதை இறைவனிடம் செலுத்தினானால் அவனுக்கு பிரம்மலோக பிராப்தி கிடைக்குதுன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம புண்ணிய பாபங்களுக்கு ஏற்றபடி நம்மளுடைய அடுத்த பிறவி அமைகின்றது. நல்லா புண்ணியம் பண்ணியிருந்தோன்னா ஸ்வர்கலோகத்துக்கு போகலாம், மற்ற லோகங்களுக்கெல்லாம் போகலாம். போய் என்ன பண்ணுறோங்க? அந்த பிரம்மாஜியுடைய அந்த ஒரு காலம், அந்த பிரளயம் வரைக்கும் என்ன பண்ணுறோம்? நம்ம அங்கே இருந்து அதுக்கப்புறம் மோட்சம் வர்றதுன்னு ஒரு பார்ட் இருக்குது. அங்கே பிரம்மலோகத்தில் இருந்து ஒரு உபாசனை பண்ணின, நன்றாக உபாசனை பண்ண ஒருவன் மரண சமயத்தில் இறைவனுடைய ஸ்மரணத்தில் போகிற ஒருவன், அவனுக்கு தனி ரூட் இருக்குன்னு போட்டிருக்கு நமக்கு. அதுக்கு சூரிய பாதை, வெளிச்சமான ஒரு பாதை மூலமாக தேவதூதர்கள்லாம் கூட்டிகிட்டு போவாங்களாம். பார்க்க போகிறோம், அடுத்து பார்க்க போகிறோம். அவன் அங்கே போய் பிரம்மலோகத்தில் இருந்து மோட்சம் அடைகிறான். அப்படி இல்லை, நம்ம யோக பிரஷ்டன் பற்றி பார்த்தோம், 6வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அவனுக்கு ஞானம் அதாவது புரிஞ்சிருக்கு, ஆனால் அவனுக்கு நிஷ்டை வரல. அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? திரும்பவும் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஞானியுடைய குலத்தில் வந்து பிறந்து அவன் மோட்சம் அடைகிறான். அது ஒன்று பார்த்தோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கபால மோட்சம் அடைஞ்சவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான். கடைசி நேரத்தில் இறைவனுடைய ஸ்மரிச்சுக்கிட்டு இறந்தவன் பிரம்மலோகத்துக்கு போகிறான். இப்போ மற்றவங்களாம் என்ன கதி ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த காலத்தை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? எல்லா காலத்துலேயும் சுற்றி சுற்றி என்ன பண்ணுறாங்க? அந்த பிரம்மாவுடைய பகல், அதெல்லாம் நம்பரே போட முடியாது, அவ்வளோ நம்பர் இருக்குது. வந்து அவ்வளோ காலம் என்ன பண்ணுற? நீ மாற்றி 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 ஒரு பிறவியிலையா நீ போயிட்டு வரணும். அந்த பிரளயம் ஒடுங்கும் போது நீ என்ன பண்ணுவ? ஒடுங்கியிருப்ப. பிரளயம் முடித்து பிரம்மாஜி தூங்கி முழிச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? முழிக்கும் போது உன்னுடைய கர்மாவும் திரும்பவும் வெளிவரும்.
ஏன்னா அந்த கர்மாவை தான் வந்து நமக்கு பிறவியை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தார். பூத கிராம சயே வாயம் பூத்வா பூத்வா பிரளியதே ராத்திரியாகமே வஷ பார்த்த பிரபவந்தி அகராகமே. மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கணும். எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பிறவியினுடைய மகத்துவம் நமக்கு தெரியணும். அடுத்த பிறவியை நிர்ணயிக்கும் பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறது தெரியணும். மூணாவது, நமக்கு இந்த ஆத்ம தத்துவம்லாம் புரியலையே, எனக்கு ஒன்றுமே புரியலையே, அப்போ நான் நாசமாக போவேனா அப்படின்னு என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க வந்து, நல்ல வேலை நீங்கள் சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, வந்து கொஞ்சம் புரியல ஆனாலும் பயமாக இருந்துச்சு, இந்த மாதிரி பிரம்மலோகம்லாம் போகலாங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு மனசு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் ட்ராக் இருக்குது வந்து அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க வந்து. ஏன்னா ஆத்மா புரியலேன்னு கஷ்டமாக இருக்குது, இந்த தத்துவம் புரிஞ்சாதான் ஜீவன் முக்தி கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு இது புரியறது கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் கவலையாக இருக்குது, ஆனாலும் இதில் வந்து நமக்கு பின்னாடி போகிறதுங்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்கிறது நல்லா இருக்குது. பக்தி பண்ணாலே போதும், நீ மரண சமயத்தில் உனக்கு எந்த தெய்வத்தை, உனக்கு பிடிச்ச தெய்வத்தை நீ வழிபட்டாலே போதும், உனக்கு நல்ல மார்க்கம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காருங்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து புதுசாக வர்றவங்கெல்லாம் வந்து. அப்போது மீண்டும் மீண்டும் பூத்வா பூத்வா பிரளியத்தே, சிருஷ்டி ஒடுங்கும் போது என்ன பண்ணுறான், அவனுடைய கர்மாவும் ஒடுங்கி இருக்கு. மீண்டும் மீண்டும் பலவிதமான புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாகி, நமக்கு இதெல்லாம் வந்து இந்த ஞானிகளுடைய வார்த்தைகள் தான் பிரமாணம். நம்ம போய் எந்த சயின்டிஸ்டையும் நம்ம போய் இதில் வந்து என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. அப்படிப்பட்டவன் அந்த ஒரு ஞானி அடைகின்ற அந்த பரமபதம், அந்த மோக்ஷங்கிற அந்த பதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அடுத்து 3 ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன்னா முதல் கேள்வி கிம் தத் பிரம்ம அப்படின்னு கேட்டான். அந்த கேள்வியில் பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு ஒரு வரியில் பகவான் சொன்னார், அக்ஷரம் பிரம்ம பரமம், எது அழியாததோ அதுதான் பிரம்மம்னு ஒரு வரியில் சொன்னார். திரும்ப அதை 3 ஸ்லோகத்தில் திரும்பவும் விளக்குறார். அந்த மெய்ப்பொருள்னா என்ன, ஏன்னா நம்ம அடையிற மெய்ப்பொருள் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும். நம்ம காஷ்மீர் போகிறோன்னா காஷ்மீர் எப்படிப்பட்டதாக இருக்கும் நமக்கு தெரியணும், ஒரு பிக்சர் தெரியணும். அப்போ தான் நமக்கு போகணுங்கிற ஆசை வரும் நமக்கு. இப்படிலாம் இருக்குமா, அங்கே டால் லேக் இருக்குமா, அங்கே உறைஞ்சு போய் இருக்குமா, போட்டில் போகலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நமக்கு அதில் ஒரு உத்வேகம் வரும். அது மாதிரி இங்கே பிரம்மம்னா என்ன அப்படிங்கிறத 3 ஸ்லோகத்தில் 20, 21, 22 3லையும் அந்த பரபிரம்ம தத்துவம் அல்லது மோக்ஷத்தை விளக்குறார். 20ஆம் ஸ்லோகம், பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ, தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ, யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஸ்யத்சு ந வினஷ்யதி. இந்த ஸ்லோகம் வந்து முதல் வரி சேர்த்து படிக்கணும். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ, பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ, யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு நஷ்யத்சு ந வினஷ்யதி. ஏன்னா நமக்கு அப்படி கிருஷ்ணர் வந்து எப்போவுமே இந்த இடையில ஒரு சீரியஸாக படம் போயிட்டு இருக்கும்போது ஒரு காமெடி ட்ராக் வரும், ஒரு ஈஸியான ஒன்று வரும், அப்புறமா டஃப்பான ஒரு சீரியஸ் சீன் வரும், அப்புறம் ஒரு ஜோக் வரும், ஒரு பாட்டு வரும், ஒரு அது மாதிரி இவ்வளோ நேரம் கதை சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ ஹையாக கொண்டு போகிறார். மெய்ப்பொருள்னா என்ன, கொஞ்சம் முழிச்சோடனே முக்கியமானது சொல்ல தொடங்குறார். மெய்ப்பொருள்னா என்ன, நீ அடைய போகின்ற அந்த லட்சியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நமக்கு பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு பார்த்தோம், மாறுகின்ற அம்சம் மாறாத அம்சம்னு பார்த்தோம். பரகன்னா மேலானது, தஸ்மாத்னா அதிலிருந்து மேலானது. எது, அந்த மெய்ப்பொருள், அந்த அழியாத அக்ஷரம்னு பார்த்தோம், அழியாத அந்த மெய்ப்பொருள் மேலானதாக இருக்கின்றது. எதை விட மேலானதாக இருக்கின்றது அப்படின்னா, மாயையை விட மேலானதாக இருக்கின்றது. இந்த மாயாங்கன்னு ஒரு தத்துவம் நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த ஒன்றாக இருக்கின்றது பலவாக காட்சி அளிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. மாயைங்கிறதும் அது வெளிப்படாத நிலையில் இருக்கும்போது மாயைன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு ஒரு தங்க பிஸ்கெட் இருக்கு, தங்க பிஸ்கெட்டுக்குள்ள நிறைய கம்மல் வளையல் எல்லாம் உள்ள அதுக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் வெளிப்படாத நிலையில் இருக்குது.
அதை நம்ம மாயைன்னு சொல்லணும். இந்திரியங்களுக்கு புலப்படுவதை வியக்தம்னு சொல்லுவோம். இந்திரியங்களால் நம்மளால் பார்க்க முடியறதுக்கு வியக்தம்னு சொல்லுவோம். வெளிப்பட்ட நிலை, கம்மல் வளையல் எல்லாம் வெளிப்பட்ட நிலைக்கு வியக்தம். வெளிப்படாத நிலைக்கு பேர் அவ்யக்தம். வெளிப்படாத நிலை. அது மாதிரி சிருஷ்டியை நம்ம இமேஜின் பண்ணணும். இப்போ நமக்கு தங்கம், நகை, மண், பானை இதுதான் நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. களிமண் உருண்டை இருக்குது. அந்த களிமண் உருண்டைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? சட்டி, பானை, டம்ளர்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அது மாதிரி தங்க பிஸ்கட்டுக்குள்ளே என்ன இருக்குது? நமக்கு மோதிரம், கம்மல், வளையல், செயின் எல்லாம் உள்ள வெளிவராத நிலையில் இருக்குது. அதுபோல் இந்த சிருஷ்டி வெளிவராத நிலைக்கு பேர் அவ்யக்தம்னு பேர். இப்போது நான் ஒரு பெயிண்டிங் வரையணும்னு நினைக்கிறேன். அந்த பெயிண்டிங் இப்போ எங்கே இருக்குது? என்னுடைய புத்தியில் இருக்குது. அது வெளிப்படாத நிலையில் இருக்குது. அது சூக்ஷ்மமான நிலையில் இருக்குது. அதுக்கு இன்னொரு காரண நிலை தான் மாயான்னு சொல்கிறோம். அந்த காரணத்திற்கும் காரண காரியத்துக்கு வேறானதாக இருக்கின்றது பிரம்மம்னு சொல்கிறோம். அந்த மெய்ப்பொருள், அந்த மெய்ப்பொருள் கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அதுவும் வெளிப்படாதது. அது வெளிப்படும் போது சிருஷ்டியாக வெளிவருது. அது வியக்தம். வெளிப்படாத நிலைக்கு பேர் அவ்யக்தம். மாயையும் அவ்யக்தம், பிரம்மமும் அவ்யக்தம். ரெண்டு அவ்யக்தம் இந்த இடத்துல இருக்குது நமக்கு. மாயையை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது அனித்திய அவ்யக்தம். அது என்ன ஆகும்? வெளிப்பட்டும். அது மாறிக்கிட்டு இருக்கின்ற அவ்யக்தம். பிரம்மம் மாறாத அவ்யக்தம். இப்போ எதுக்காக சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த அக்ஷரம் பிரம்ம பரமம் எதை நீ புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த மாறுகின்ற இந்த பொருள்களில் எல்லாம் இருக்கின்ற அந்த மாறாத தத்துவமான அந்த மெய்ப்பொருளை யார் புரிந்து கொள்கின்றானோ, அதுவே நான் யார் புரிஞ்சுக்கிறானோ, எப்படி இந்த உடலுக்கு வேறான அந்த ஆத்ம தத்துவம் நம்ம சொல்கிறோமோ, அந்த தத்துவம் தான் எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்திருக்கின்றது. அது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வேறானதாக இருக்கின்றது, மேலானதாக இருக்கின்றது. அவ்யக்தோ வியக்தாத் சனாதனக. சனாதனம்னு ஒரு பதம் கொடுத்து, சனாதனம்னா அது என்றும் இருப்பது. அந்த பிரம்மம் அல்லது மெய்ப்பொருள் என்றும் இருக்கின்றது. நம்ம ராத்திரி ஸ்மரணத்தில் படிப்போம், பஷ்யாமி சித்திரமிவ சர்வமிதம் த்விதீயம் திஷ்டாமி நிஷ்கலம் சிதேக வபுஷ்யனந்தே ஆத்மானம் அவ்யயம் அனந்த ரூபம். அடுத்து என்ன படிப்போம்? ஆத்மானம் அத்வயம் அனந்த ரூபம். ஒன்றுனா ஒடுக்கி வர்றது பார்ப்போம் நம்ம. ஆத்மானம் அத்வயம் அனந்த ரூபம். ஒன்று பஞ்சபூதங்கள் ஒன்னொன்னையாக ஒடுக்கி வர்றது படிப்போம். அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த முதல்ல இந்த ஸ்தூலமான இந்த பூமி எதில் ஒடுங்குது? நெருப்பில் ஒடுங்குது. நெருப்பு தத்துவத்தில் ஒடுங்குது. நெருப்பு தத்துவம் ஜல தத்துவத்தில் ஒடுங்குது. நீரில் ஒடுங்குது. நீர் நெருப்பில் ஒடுங்குது. நெருப்பு காற்றில் ஒடுங்குது. காற்று ஆகாசத்தில் ஒடுங்குது. எப்படி வெளி வந்துச்சோ அதே மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோட ஒன்று ஒடுங்கி வருது. அப்புறம் அது என்ன ஆகுது? அந்த ஆகாசம் மாயையில் ஒடுங்குது. மாயை பிரம்மத்தில் ஒடுங்குது. மாயை பிரம்மத்தில் ஒடுங்குது. இப்போது இது மாதிரி நம்ம யார் ஒருத்தன் நன்றாக புரிஞ்சுக்கிறோனோ, மாயை பிரம்மத்தில் ஒடுங்கு. மாயையும் வெளிப்படாதது, பிரம்மமும் அவ்யக்தம். ரெண்டும் இந்திரியங்களுக்கு பிரத்யக்ஷம் கிடையாது. நம்ம ஆகாசத்தை ஒரு மாதிரி பார்க்குறோம், அது இந்திரியத்துக்கு அது சாட்சி பிரத்யக்ஷம்னு சொல்கிறோம். நமக்கு மாயையும் பிரம்மமும் அவ்யக்தம். மாயை அனித்திய அவ்யக்தம், பிரம்மம் நித்திய அவ்யக்தம். என்றைக்குமே அது என்ன ஆகாது? வெளிப்படாது. ஏன்னா ரெண்டு அவ்யக்தம் இந்த இடத்துல இருக்கு. எஸ் சர்வேஷு பூதேஷு நஸ்யத்சு ந வினஷ்யதி. சர்வேஷு பூதேஷு நஸ்யத்சு. எல்லா ஜீவராசிகளும் எல்லா பஞ்சபூதங்களும் ஒடுங்கினாலும் அந்த பிரம்மமானது அழியாததாக இருக்கின்றது. அந்த மெய்ப்பொருள் எப்படி அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோட ஒன்று ஒடுங்கி மாயையில் ஒடுங்கி மாயை பிரம்மத்தில் ஒடுங்கிது. அந்த பிரம்மம் என்னைக்கும் அழியாததாக இருக்கின்றது. அதுதான் அந்த மெய்ப்பொருளுடைய தத்துவம். அது என்னவா இருக்கின்றது? சனாதனமாக இருக்கின்றது, என்றும் இருப்பதாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு மெய்ப்பொருளை
புரிய வைக்கிறார். நீ அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ தமாஹுः பரமாம் கதிம் யம் ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அவ்யக்தோக்ஷர இத்யுக்தஹ தமாஹுः பரமாம் கதிம் யம் ப்ராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. நம்ம இந்த அத்தியாயத்துக்கு பேரே அக்ஷர பிரம்ம யோகம் தான். ஏன்னா முதல்ல அந்த அக்ஷரம் அழியாதது அப்படிங்கிறதுல தான் அந்த மெய்ப்பொருள் ஒன்று தான். அந்த நிர்குணமான அந்த மெய்ப்பொருள், நாமரூபம் மற்ற அந்த மெய்ப்பொருள் தான் அழியாதது அப்படிங்கிறத விளக்குறதுக்கு தான் இந்த சாப்டர். திரும்பவும் அந்த கேள்வியை ஞாபகப்படுத்துறாரு. அவ்யக்தக அக்ஷரக இது யுக்தக. அந்த அக்ஷரம்னு சொல்லப்பட்டது அது என்னது? அழியாதது. திரும்ப அந்த கேள்வியை கொண்டு வர்றார் அர்ஜுனனோட அந்த கேள்வி, அதுக்குரிய பதில். ஏன்னா நமக்கு இது மறக்கக்கூடாது. அது ஒன்று தான் அழியாததாக மாறாததாக இருக்கின்றது. தமாகுஹு என்று கூறப்படுகின்றது. அந்த மெய்ப்பொருள் அழியாத, வெளிப்படாத, மாறாத, என்றும் இருக்கின்ற, காலத்தால் வரையறுக்கப்படாத அந்த மெய்ப்பொருள்தான் பரமாங்கதிம், நாம் அடைய வேண்டிய லட்சியமாகும். ஒவ்வொரு முக்தியாக சொல்கிறோம். இதன் மூலமாக நமக்கு அடைய வேண்டிய பரமா லட்சியம் என்ன அப்படின்னா, இந்த மெய்ப்பொருளை அறிவது. எப்படி அறிவது? நான்னு புரிஞ்சிக்கிறது. அதுதான் என்னுடைய லட்சியம். இது ஒன்றினால் மட்டும்தான் என்ன பண்ண முடியாது? மீண்டும் நமக்கு பிறவியை கொடுக்க முடியாது. விதேக முக்தியை பற்றி சொல்கிறேன். யார் ஒருவன் இதை நன்றாக புரிந்து கொள்கின்றானோ அவன் மீண்டும் பிறப்பெடுப்பதில்லை. தன்னை சொன்னார், பிரயாண காலத்தில் இங்கே போகலாம் அங்கே போகலாங்கிறதெல்லாம் சொன்னார். அங்கே போகலாம் இங்கே போகலாம் சொன்னால் அங்கேயும் போய் என்ன பண்ணணும்? இந்த ஞானத்தை அடைவதற்கு தான் பிரம்மலோகத்தில் போகிறோம். பிரம்மலோகத்தில் போகும்போது மீண்டும் திரும்பி வர்றதில்லை. யார் ஒருவன் இறைவனுடைய நினைப்பிலேயே உயிரை விடுறானோ அவன் அந்த வெளிச்சப்பாதை மூலமாக அவன் அந்த பிரம்மலோகத்தில் போய் இந்த ஞானத்தை பெறுகின்றான். எப்படிப்பட்ட ஞானம்? அந்த மெய்ப்பொருள், அழியாத மெய்ப்பொருள் நானே, நான் என்னை உடம்பாவும் மனசாவும் நினச்சிட்டு இருந்தேன், உண்மையில் நான் அந்த மெய்ப்பொருள் தத்துவமே அப்படிங்கிறது நன்றாக அவனுடைய மனதில் பதிகின்றது. எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. எம் பிராப்பிய ந நிவர்த்தந்தே, எதை அடைந்தால் மீண்டும் பிறப்பதில்லையோ, அந்த மெய்ப்பொருளை அறிந்தால் மீண்டும் பிறப்பதில்லை. இன்னொன்று போட்டுக்கணும், நமக்கு அந்த மெய்ப்பொருளை அறிந்தால் நமக்கு இங்கு எதுவுமே குறையாக தெரியாது. செத்ததுக்கப்புறம் நமக்கு பிறக்கல அது தெரியல, அது நமக்கு இட் இஸ் அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ இந்த மெய்ப்பொருளை பற்றின அந்த மேலான ஞானம் அடைந்தால் நமக்கு குறை ஒன்றும் இல்லை. குறை இருந்தாலும் குறையாக தெரியாது. ஏன்னா நமக்கு அந்த ஆழ் மனசில் இருக்கின்ற அந்த அபூர்ணத்துவம் முழுமையாக போய்விடுகின்றது. ஏன்னா நமக்கு நம்ம உடம்பாகவும் மனசாகவும் நினச்சிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அதில் இருக்கின்ற குறைகள் எல்லாம் என்னுடையதுன்னு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? தூக்கி போட்டுட்ருக்கேன். அப்போ இதையே சரி பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்க்கையை பூரா என்ன பண்ணுறேன்? இதை பண்ணால் சரியாக போகுமா, அதை பண்ணால் சரியாக போகுமான்னு என்ன பண்ணுறோம்? கபோர்டை அடிக்கடிக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்? 2 நாளுக்கு அப்புறம் கபோர்டு திரும்பவும் கச்சகச்சன்னு ஆயிடும். அது மாதிரி என்ன பண்ணுறோம்? உடம்புல இந்த பார்ட்டை சரி பண்ணுறோம். கண்ணு சரியானா மூக்கு சரி இருக்காது, மூக்கு சரியானா என்ன பண்ணுறது? கால் சரி இருக்காது, முதுகு சரி இருக்காது, ஏதாவது ஒன்று பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் இது எல்லாத்துலேயும் மாறாததாக இருக்கின்றது ஒன்று இருக்கின்றது. உடம்புக்கு மனசுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ யார் ஒருவன் இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை புரிந்து கொள்கின்றானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை, மீண்டும் அவன் துன்பப்படுவதில்லை, எந்த துக்கமும் அவனை பாதிப்பதில்லை. தத்தாம பரமம் மம, அதுவே என்னுடைய மேலான இருப்பிடம் அப்படிங்கிறார் பகவான். தன்னையே அதோடு சேர்த்துக்கிறார். அந்த இறைவனுக்கு அதை நம்ம உருவக்கடவுளாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே இவர் சொல்கிறது அந்த ஆத்ம தத்துவத்தை தான் சொல்கிறார். இறைவனுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவம்.
மெய்ப்பொருளாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு யார் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அவன் வைகுண்டத்தை அடைந்தவனாக இருக்கின்றான். வைகுண்டம் அப்படின்னாலே, குண்டம்னா வளைவு, வளைவில்லாத மனம் அப்படின்னா என்னது? ஒரு குறையில்லாத மனம். அவனுக்கு மனதில் பூர்ணமான நிறைவு உண்டாகின்றது. மனதில் எத்தனை குறை இருந்தாலும் குறையாக தெரியாது. ஏன்னா குறைகள் எல்லாம் உடலை சார்ந்தது, குறைகள் எல்லாம் மனதை சார்ந்தது, குறைகள் எல்லாம் உலகத்தை சார்ந்தது, குறைகள் எல்லாம் உறவுகளை சார்ந்தது. இவைகளெல்லாம் பார்க்கும் நான் குறையற்றவன் அப்படின்னு அந்த தத்துவத்தில் அவன் என்ன பண்ணுறான்? சிக்கடி இறுக்கி பிடிச்சிக்கிறான். எம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. அதுவே என்னுடைய மேலான இருப்பிடம் அப்படிங்கிறாரு. அதுதான் என்னுடைய இருப்பிடம். யார் ஒருவன் இதை புரிஞ்சுக்கிறானோ அவன் என்னை வந்து அடைந்தவன் ஆகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மேலான அந்த உண்மையை சொல்கிறார். ஏன்னா மாயை கடந்த அந்த பிரம்மஸ்வரூபமே நான். அதை புரிஞ்சுக்கிறவன். முதல்ல கடவுளை நம்ம எங்கே பார்க்குறோம்? நம்ம ஒரு உருவத்தில் இடத்துல பார்க்குறோம். கொஞ்சம் மேலானதுக்கப்புறம் என்ன ஆகிறோம்? எல்லாம் கடவுள்னு பார்க்குறோம். அப்புறம் மூணாவது ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம்? இறைவன் எனக்கு அந்நியமாக இல்லை அப்படிங்கிறத அந்த தத் தாம பரம மம, அதுவே என்னுடைய மேலான இருப்பிடம். சரி, ரொம்ப டஃப்பாக தெரியுதே சாமி, இதை வந்து நான் எப்படி எனக்கு அடையிறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புரியுது. ஆனாலும் இதெல்லாம் என்னால் முடியுமா அப்படின்னா அது பகவான் அதுக்கு உபாயம் சொல்கிறார். ஈஸி, ஒன்றும் கஷ்டமே கிடையாது அப்படிங்கிறார். 22 புருஷ சபர பார்த்த பக்தியா லப்யஸ்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம் புருஷ சபர பார்த்த பக்தியா லப்யஸ்வனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். ஏன்னா குறைவில்லாத நிறைவு நமக்கு கிடைக்க போகுது. எந்த பிரச்சனையும் உனக்கு பிரச்சனையாவே தெரியாது. நீ பூர்ண நிம்மதியாக இருக்க போற. குறைவில்லா நிறைவு உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு எப்படி உபாயம்? அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இந்த நிம்மதி தான் எனக்கு வேணும் அப்படின்னா நிம்மதியை மற்றவங்ககிட்ட எல்லாம் தேட முடியாது. அங்கெல்லாம் நிம்மதி வராது. பிரச்சனைகள் நடுவில் நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க போகிறோம்? அதுதான் ஒரு உபாயம் சொல்கிறாரு. புருஷக ச பரஃப் பார்த்த பக்தியா லப்ய தூ அனன்யா. எப்படி இதை நீ அடையலாம் அப்படின்னா பக்தினால தான் அடைய முடியும். அனன்ய பக்தியா, அனன்யா அப்படின்னு கொடுக்குறாரு. அனன்யா அப்படின்னா மாறுபடாத, சிதறடையாத, ஒரே ஒருமுகப்பாட்டு உடைய அனன்ய பக்தின்னு பேர். அது பேர் கலப்பில்லாத தூய்மையான பக்தி. என்ன பக்தி நமக்கு வேணும்? முதல்ல நம்ம ஸ்டெப்பெல்லாம் பார்த்தோம். ஆர்த்த பக்தி, அர்த்தாத்தி பக்தி, ஜிக்ஞாசு பக்தி. பக்தியில் வந்து 3 விதம் இருக்குது. முதல் பக்தியில் 3 பேர் இருக்காங்க. பக்தன், இறைவன், எனக்கு வேணுங்கிற வீடு, காரு, ஏதோ ஒன்று, ஒரு லட்சியம் இருக்குது நமக்கு, ஒரு லௌகிகமான ஒரு தேவை நமக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதில் தான் நமக்கு வர்றோம். நமக்கு பக்தன், இறைவன், ஒரு லட்சியம் இருக்குது. 2வது ஸ்டேஜ் வருது. நமக்கு 2வது ஸ்டேஜ் வரும்போது பக்தனும் இறைவனும் மட்டும்தான். லட்சியம் போயிடுது நமக்கு. எனக்கு இறைவனே லட்சியமாயிடுறார், இறைவனே லட்சியமாயிடுது. 3வது ஸ்டேஜ் வரும்போது இறைவனும் பக்தனும் ஒன்று. பகவான், பக்தன், பாகவதம். ராமகிருஷ்ணர் அடிக்கடி சொல்வார், எப்போ பார்த்தாலும் சொல்வார், பகவான், பக்தன், பாகவதம் 3ம் ஒன்று. பேதம் சிறிதும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணிகிட்டே வர்றோம். முதல்ல நமக்கு லட்சியம் நிறையா இருக்கும். இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்? அடுத்த ஸ்டேஜில் எனக்கு இறைவா நீ போதும், எனக்கு உன்னுடைய அந்த கருணை இருந்தால் போதும். என் பொறுப்புகள் எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கோ. என் குழந்தை கிடையாது, ஓ சிருஷ்டி தான். அதனால் என்ன பண்ணு, அதை பொறுப்பை உன்கிட்டே கொடுத்துரு, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் நான் வந்து. இப்போ எனக்கும் உனக்கும் மட்டும்தான் என்னது பந்தம் இருக்குது. அப்படி என்ன பண்ணுறோம் நம்ம? இப்படி பக்தி பண்ணும்போது
பொருளுக்காக இறைவனை தேடாமல், எல்லாம் பொறுப்புகள்லாம் முடிஞ்சிருச்சு, என்னோட முயற்சி இவ்வளோதான், நீ நினச்சா என்னன்னாலும் பண்ண முடியும் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? நம்ம பொறுப்பு அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இறைவனுக்காக இறைவனை என்ன பண்ணுறோம்? நம்ம பக்தி பண்ணும்போது அடையலாம். அப்படிப்பட்ட பக்தினால், அபேத பக்தி நம்ம சொல்கிறோம், அந்த பக்தியினால் அடையலாம். எதை அடையலாம்? பரக, பார்த்தா எதை அடையலாம்? நீ அந்த புருஷனை, அந்த புருஷன்கிறது இங்கே அந்த பிரம்மத்தை தான் சொல்லியிருக்கோம். அதுக்கு அவ்யக்தம்னு பேர், அக்ஷரம்னு பேர், பிரம்மம்னு பேர், அந்த பரா பிரகிருத்தின்னு பேர். அந்த மேலான அந்த மெய்ப்பொருள் தத்துவம் நீ இதாக கேட்டுட்டு இருந்தீனால உனக்கு புரியாது. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இறைவன் தான் லட்சியம்னு யார் ஒருவர் அந்த இறைவனையே லட்சியமாக பற்றி கொண்டு இருக்கின்றாரோ, ஏன்னா பகவான் சொல்ல போகிறாரு, இதில் நமக்கு 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம், கடைசி காலத்துலையாவது இவன் யாராவது ஒருத்தன் இதை புரிஞ்சுக்கிட்டானா அவன் மோட்சத்துக்கு வருவாங்கிறார். இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணியோ அதை பற்றிலாம் என்ன பண்ண மாட்டார், ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட், எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃப்யூச்சர். எப்படி தப்பு பண்ணவனாக இருந்தாலும் அவன் மாறிட்டானா பகவான் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார், அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டார். அதுபோல் நீ எவ்வளவுதான் நீ தப்பு பண்ணியிருந்தீன்னா கூட இப்போ நீ கர்மயோகம் பண்ணி உபாசனை பண்ணி உன்னுடைய பாதையை நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னா உனக்கு மேலான கதி கண்டிப்பாக கிடைக்கும். எஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். இப்போ முதல் வரியில் அந்த அவ்யக்த பிரம்மனை அடையும் உபாயத்தை சொன்னார். எப்படி அந்த மெய்ப்பொருள் நம்ம அடைய போகிறோம்? பக்தியினால தான் அடைய முடியும். இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணணும், இறைவா எனக்கு புரியவே இல்லை, ஆத்ம தத்துவம் புரியலை, என்னென்னமோ கேட்குறோம், பிள்ளைக்கு அது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்டிருக்கோம் நம்ம, குடும்பத்துக்காக, உற்றாருக்காக, உறவினருக்காக. கடைசியில் என்ன? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. எனக்கு புரிய மாட்டேங்குது, கீதை புரியலை, ஆத்ம தத்துவம் புரியலை, மனசில் நிற்கலை அப்படின்னு அழணும். அந்த ஒரு ஏன்னா இதனால தான் மோட்சம்னு சொல்லியிருக்கு, நானே என்ன மரமண்டையாக இருக்குது, எனக்கு புரியலை. அப்போ அந்த ஒரு ஆர்வத்தோட மற்ற எவ்வளவோ ராமகிருஷ்ணன் சொல்வார், உலக விஷயத்துக்கு குடமாக கண்ணீர் வடிக்கிற கடவுளுக்காக நீ ஒரு சொட்டு அழுதுருக்கியா, நீயே உனக்கு மோட்சம் வேணும்னு அழுதுருக்கியா அப்படின்னு கேட்பார். அது மாதிரி அந்த அனன்ய பக்தி, அப்படி ஒரு பக்தி இருக்குமானால் கண்டிப்பாக இறைவன் உன்னை தனக்கு வெளிப்படுத்தித்தான் ஆவார். அந்த பிரம்மஸ்வரூபத்தை திரும்ப சொல்கிறார், எஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். இதை பற்றி ரொம்ப ஆழமாக அடுத்த சாப்டரில் சொல்ல போகிறார். அந்த மெய்ப்பொருள் தத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னா, அதுதான் எல்லாமாக இருக்கின்றது, அதில் தான் எல்லாம் இருக்கின்றது. இப்போ ஒரு தங்க நகை தான் திரும்ப போகிறோம், நமக்கு எல்லா நகைகளும் என்னவா இருக்குது? அந்த தங்கத்தில் தான் இருக்கின்றது. எல்லா நகைகளும் எப்படி அந்த தங்கத்தில் தான் இருக்கோ, அந்த கடலில் தான் எல்லா அலைகளும் உள்ளதோ, அதுபோல் அனைத்தும் இந்த மெய்ப்பொருளால் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது. உண்மையில் உலகம் என்பது இறைவனே, இருப்பது எல்லாம் இறைவனே. அப்படிப்பட்ட எந்த பிரம்மனிடத்தில் எல்லா ஜீவராசிகளும் இருக்கின்றதோ, எந்த பிரம்மத்தினால் இவையெல்லாம் வியாபிக்கப்பட்டு இருக்கின்றதோ, அந்த மேலான பிரம்மத்தை நீ அனன்ய பக்தியினால் அடையலாம். புரியுது இல்லையா? பிரம்மத்தோட டெஃபினிஷன் 2வது வரியில் கொடுக்குறாரு. எந்த பிரம்மத்தை நீ அடையணும்னு நினைக்கிறியோ, எல்லாமாக இருக்கின்ற அந்த இறைவனை நீ புரிந்து கொள்ளும் அந்த ஞானத்தை நம்ம படிக்கிறோம். மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். ஆனால் மாயை மறைச்சிருக்கு நமக்கு, நம்ம என்ன பண்ண, நம்ம கண்ணை மறைச்சிருக்கு. இறைவன் பிரகலாதன் சொல்கிறான் தூண்லையும் இருக்கார் துரும்புலையும் இருக்காருன்னு. அவன் எப்படி சொல்கிறான்? அவன் பார்க்குறான் தூண்லையும் துரும்புலையும். அவன் அந்த இறைவனை பார்த்ததுனால சொன்னால் அதனால இறைவன் வெளிப்பட்டார். நம்ம சொன்னோம்னா வெளிப்பட, நம்ம அதை பார்க்கல. அவன் பகவான் நாராயணரைத்தான் பார்த்தான், அதனால அவன் சொன்னவனே வெளிப்பட்டார்.
அதுபோல் இது நமக்கு எப்படி புரியும்? எல்லாம் இறைவனாக இருக்கின்றது, அனைத்தும் எல்லாம் சர்வம் இதம் ததம், எல்லாம் இதனால் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறது எப்படி புரியும்? அந்த தூய்மையான பக்தி நீ பண்ணும்போது உனக்கு இது நன்றாக புரியும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த மூணு படிச்சிருக்கோம் நம்ம. இந்த மெய்ப்பொருள் தத்துவம் கொஞ்சம் ஹையாக போயிட்டுருக்கு. அப்புறமாட்டி அடுத்து ஒரு ஒரு டைவர்ஷன் வரும். இப்போ அடுத்ததில் நம்மளுடைய பிரயாண காலம், எப்படி நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்து வர ஸ்லோகங்களில் பார்க்கலாம். நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். வேண்டாம், இதை மூணையும் நம்ம சாண்டிங் பண்ணிடுறோம். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ. பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ. யஸ்ஸ சர்வேஷு பூதேஷு यस्य सर्वेषु भूतेषु नश्यत्सु न विनश्यति नश्यत्सु न विनश्यति अव्यक्तोऽक्षर इत्युक्तः अव्यक्तोऽक्षर इत्युक्तः तमाहुः परमां गतिं यं प्राप्य न निवर्तन्ते तद्धाम परमं मम पुरुषः सपरः पार्थ भक्त्या लभ्यस्त्वनन्यया यस्यान्तस्तानि भूतानि येन सर्वमिदं ततम् ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. அடுத்த கிளாஸ் 2 வாரம் நமக்கு கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்த ஃபெப்ரவரி மாதம் தான் நமக்கு கிளாஸ் வருது. நான் இதில் போடுறேன் எப்போ கிளாஸ் இருக்குங்கிறது. திருப்தி தீபம் செவ்வாய்க்கிழமை உண்டு. நமக்கு செவ்வாய்க்கிழமை கிளாஸ் இருக்கும். கீத கிளாஸ் இன்னும் 2 வாரத்துக்கு இல்லை நமக்கு.